வணக்கம். இன்றைக்கி சிதம்பரத்துக்கு பக்கத்தில் தெற்கு பிச்சாவரம் பகுதியில் இருக்கிற குட்டியாண்டவர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குட்டியாண்டவர் கோவில் மிக நீண்ட நெடிய பழைய வரலாறு. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மூலவர் உருவம் கிடையாது, 3 ஆணிகள் தான் மூலவர். பொதுவாக கோவில்கள்லாம் மன்னர்கள் கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா அடியார்கள் கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலை கட்டினது யாருன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த கோவிலை கட்டினது ஒரு ஆங்கிலேயர், பேஷ்பரங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர். இதோட கதை என்னன்னு சுருக்கமாக பார்ப்போம். பேஷ்பரங்கிங்கிறவர் பர்மாவிலிருந்து இலங்கைக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு கடல் மார்க்கமாக போகும்போது பிச்சவரம் கடற்கரைக்கு நேராக கடலில் கப்பல் தரை தட்டிடுது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நள்ளிரவு நேரத்தில் அவர் கலங்கி போய் நிற்கிறார். அப்போ மேற்கு புறமாக பார்த்து யாராவது காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நடராஜர் கோவிலை நோக்கி வணங்குறார். அப்போ வணங்கும் பொழுது அங்கிருந்து ஒரு ஒலி தெரியுது, நீங்கள் இறங்கி கரைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. அதுவும் மழலை குரல். இந்த குரல் கேட்ட பிறகு பேஷ்பரங்கி இறங்கி வரார். வந்த பிறகு இங்கே ஒரு சின்ன பாலகன் நிற்கிறார். உங்களுக்கு எல்லா குறையும் நீங்கி நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிடலாம், ஆனால் எனக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும், நீங்கள் வியாபாரம்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த கோவிலை கட்டுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போகிறார். அதேபோல் வணிகத்தெல்லாம் முடிச்சுட்டு இலங்கையிலேயே கல், சுண்ணாம்பு எல்லா தளவாட பொருட்களையும் வாங்கிட்டு வந்து பிச்சவரத்தில் ஒரு கோவிலை கட்டிட்டு அசிறுதியாக ஒரு குரல், மீதி இருக்கிற கல்லை இங்கே வைக்கக்கூடாது, நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே இவரும் தன்னுடைய கப்பல்லே அந்த கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டில் தன்னோட தந்தையார்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. பேசும்பொழுது அவர் ரொம்ப ஆச்சரியத்தில் மெய்சிலுத்து போகிறார். போயிட்டோன்னே திரும்பி வந்து அந்த கல்களை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவும் தங்க கட்டியாக மாறுது. மாறும்போது அவர் தந்தை கேட்குறாரு, நீ கருங்கல்னு நினச்சி கட்டின இந்த கட்டிடத்தை எல்லாம் தங்கத்தாலே கட்டிட்டு வந்திருக்க, அந்த கல்லெல்லாம் போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டா நம்ம வறுமையெல்லாம் நீங்கிடும், இந்த நாட்டிலே நம்ம தான் பெரிய பணக்காரர் அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை கூறும்பொழுது அவரும் அதுக்கு இசைஞ்சிடுறார். திரும்பவும் பிச்சவரத்துக்கு வராங்க. யாரும் இல்லாத சமயத்தில் அந்த கோவிலை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ குட்டியாண்டவரோட பரிவாரங்கள் யானை, குதிரை, நாய் எல்லாம் அவருடைய சூழ்ந்துக்கிட்டு அவரை விரட்டும் பொழுது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திரும்பி அந்த தெய்வத்தையே வணங்குறாரு. ஐயா, நான் பெரிய தவறு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி குட்டியாண்டவரை வணங்குறாரு. ஆனால் நான் செய்த தவறு நிச்சயமாக மன்னிக்கப்பட வேண்டிய தவறு அல்ல, அதனால் என்னுடைய சிரசாசனம் பண்ணி என்னோட சிரசை உங்கள் சன்னதிக்கு முன்னாடியே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிலேயர் சொல்ல குட்டியாண்டவர் தன்னுடைய காவல்காரரான செம்பருப்பிடம் சொல்கிறார், அவருடைய தலையை சிரசு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. அவரும் அந்த தலையை பண்ணி அந்த கோவிலுக்கு கருவறைக்கு முன்னாடி வெளிப்புறமாக புதைச்சி இன்றைக்கி நீங்கள் போனால் பார்க்கலாம் ஆங்கிலேயர் தலை புதைக்கப்பட்ட இடம்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க. ஆங்கிலேயரோட வரலாறு நமக்கு என்ன உணர்த்துது தெரியுங்களா? நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம ஒன்று ஒப்படைச்சிட்டா நம்ம அதோட விட்டுடணும். நம்ம எதுவும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியும், அதாவது தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரியும். அதனால் நாம் கடவுளை வணங்குவோம், ஆனால் எதிர்பார்ப்போடு வணங்க வேண்டாம். இந்த கோவிலில் பௌர்ணமி மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் நடக்குது. நைட்டு 7 மணிக்கு தொடங்கி 9 மணி வரைக்கும் அந்த கோவில் சுற்றி இருக்கிற பிரகாரங்களில் நீண்ட காலமாக இந்த கிரிவலம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குலதெய்வ பூஜை தினம்தோறும் நடக்குது. விடுமுறை நாட்களில் மிக சிறப்பாக நடக்குது. ஆடி மாதம் அத்தனை வெள்ளிக்கிழமையும் இங்கு கொண்டாட்டம்தான். குட்டியாண்டவரை குலதெய்வமாக கொண்டவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு இந்தியா பூரா இருக்காங்க. ஏன் வெளிநாட்டில் கூட இங்கிருந்து போய் வசிக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறத நம்ம பார்க்கலாம். அதேமாரி இந்த கோவிலை சுற்றி தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி முடிஞ்ச பிறகு யானை, குதிரை, நாய் போன்ற வாகனங்களை பிரம்மாண்டமான முறையில் பக்தர்கள் அமைச்சிருக்காங்க. இது பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இயற்கையான சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை, இந்த கோவிலே ஒரு அற்புதமாக இருக்குது. நீங்கள் அவசியம் ஒரு முறை சிதம்பரத்தில் இருந்து நீங்கள் இன்னும் பார்க்கல, இல்லை வெளியூர்லேருந்து பார்க்கலன்னா நிச்சயமாக வாங்க, குட்டியாண்டவரை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணி வாழ்வில் எல்லா நலமும் பெறுங்க. அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த கோவில்களை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கேன். என்னுடைய சேனல் சிதம்பரம் ரகசியம் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமோ இல்லை 2 நாளைக்கு ஒரு முறையோ எனக்கு கண்டென்ட் கிடைக்க உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பல சிறப்புகள் வாய்ந்த குட்டியாண்டவரை தரிசிக்க நீங்களும் ஒரு முறை தெற்கு பிச்சவரம் வரலாமே. பிச்சவரம் குட்டியாண்டவர் கோயில் சிறப்புகள் குறித்து அந்த கோவிலோட பூசாரி சரவணன் இப்போ உங்களுக்கு பேசுவார். வணக்கம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா
700 ஆண்டுகள் பழமையான கோயில். வெள்ளைக்காரன் காலத்தில் ஒரு காலத்தில் கப்பல் இப்படி இதாவது கடற்கரை சார்ந்த இடம் இது. கடற்கரையில் வாணிப கப்பல் வெள்ளைக்காரன் வந்து வாணிபம் பண்ணிட்டு போகும்போது கப்பல் வந்து தரை தட்டி நின்று போச்சு. இப்போ என்ன செய்யுதுங்கிறது தெரியாத போது குட்டியாண்டவர் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அதாவது குட்டியாண்டவர் குழந்தை ரூபத்தில் காட்சி கொடுத்து அவருக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆலயம் கட்டி வச்சிங்கன்னா என்னுடைய கப்பல் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி ஒத்துக்கிட்டு போகும்போது அந்த தரை தட்டி நின்ற கப்பல் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்காரனே அந்த பொருளை விற்றுட்டு வந்து கோயில் கட்டி வைக்கிது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே குலதெய்வமாக விளங்குது. குட்டியாண்டவருங்கிறது சாஸ்தா ஐயனார். அதுக்கப்புறம் நிறைய மக்களால் குலதெய்வமாக கொண்டாடப்படுற கோயில். சிதம்பரத்துக்கும் நடராஜர் கோயிலுக்கும் இவருக்கும் தொடர்பு உண்டு. அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டதிக்குன்னு சாஸ்தா இருக்காங்க. அந்த மாதிரி விதத்தில் இவர் கிழக்க பகுதியில் மேற்க பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சாஸ்தா. மக்களால் குலதெய்வமாக நிறையா பேர் இதை கொண்டாடுறாங்க. பார்த்திங்கன்னா ஆனி திருவோணத்தில் விசேஷம் நடத்துவோம். பங்குனி திருவோணத்துக்கு அதேமாரி விசேஷம் நடத்துவோம். திருக்கல்யாணம். தை அமாவாசையில் விளக்கு பூஜை நடத்துவோம். எல்லா நாள்லேயும் மக்கள் வருவாங்க. எல்லா நாள்லேயுமே குலதெய்வ கோயிலுங்கிறதால எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு போவாங்க. குட்டியாண்டவருங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு கோயில். எல்லோரும் வரலாம். இந்த கோவிலில் வந்து மூலவர் தான் சிறப்பு. ஆமாம், மூலவரோட சிறப்பு பற்றி சொல்லுங்கள். மூலவர் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகம் இருக்காது. அதில் 3 ஆணி இருக்கும். அதில் கீழே எந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அவருக்கு தான் அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணுவோம். இப்போ உற்சவரும் இருக்கார். உற்சவரும் வச்சுருக்கோம். உற்சவர் உள்ளே இருப்பார். ஆனால் மூலவருக்கு வந்து உருவம் சில விக்கிரகம் இல்லை. அது என்ன காரணங்கிறது தெரியல. ஆனால் அது 3 ஆணி இருக்கும். அதில் எந்திர பிரதிஷ்டை அதுக்கு தான் அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணுவோம். ஆக 3 ஆணிகளே இங்கே வந்து மூலவராக காட்சி கொடுக்குறாங்க. அப்படி தானே? ஆமாம், உண்மைதான். இந்த கோவிலோட சிறப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி வந்து வெளிநாடுகளில் இருந்து கூட பக்தர்கள் இங்கே வந்து குலதெய்வ பூஜை பண்ணுறாங்க. குட்டியாண்டவர் கோவில் அப்படின்னு சொன்னால் தெற்கு பிச்சாவரத்தில் இருக்கிற இந்த கோவில் தான் தாய் கோவில். ஆமாம், இதுதான் மூலாஸ்தானம். ஆதியில் குட்டியாண்டவருங்கன்னு உருவானது இங்கே தான். அவர் இதுக்கப்புறம் அவங்கவுங்க குலதெய்வக்காரங்க வர முடியாத சூழ்நிலை அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல கோயில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. ஆனால் ஆதி மூலாஸ்தானம் குட்டியாண்டவர் கோயில் தெற்கு பிச்சாவரம் தான். தினசரி கோவில் எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க? காலையில் 7 மணிக்கு திறப்போம். மதியம் ஒரு 1:30 மணிக்கு சாத்திட்டு உடனே திறந்துருவோம். குலதெய்வ கோயிலுங்கிறதால நைட்டு 8:30 மணி வரையும் திறந்துருக்கோம். இந்த கோவிலுக்கு வர்ற வழிகாட்டி சொல்லுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா சிதம்பரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரும். சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பேட்டை, அதாவது தாண்டவராயன் சோழவன்பேட்டைன்னு சொல்கிறது. சிதம்பரம் டு டிஎஸ்பேட்டை போட்டிருக்கக்கூடிய பஸ்ஸில் ஏறினோம்னா தெற்கு பிச்சாவரம் ஸ்டாப்பிங். 13A 16 சரவணன் பஸ்ஸு இந்த மாதிரி எல்லா பஸ்ஸும் அங்கே வரும். டிஎஸ்பேட்டை பஸ்ஸில் ஏறினோம்னா தெற்கு பிச்சாவரம் ஸ்டாப்பிங் குட்டியாண்டவர் கோயில்னு இறக்கி விட்டுருவாங்க. அதான் இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இது. ஆமாம், குலதெய்வ வழிபாட்டுக்குன்னு ரொம்ப சிறப்பான கோவில் இது. ஆடி கடைவெள்ளி அன்னைக்கு மிகப்பெரிய திருவிழாவாக நடக்கும் இங்கே. ஆடியில் வரக்கூடிய அத்தனை வெள்ளியும் விசேஷம்தான். கடைவெள்ளிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். மக்கள் வந்து கிடா வெட்டுறது, அந்த காதணி விழா, இந்த மாதிரி எல்லா விசேஷங்களும் கொண்டாடுறது பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடுனால ஆடி மாதம் தை மாதம்தான். ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மக்கள் ஏராளமானவர் வருவாங்க. பெரிய அளவில் விசேஷம் நடக்கும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா கோவில்னாலே மன்னர்கள் கட்டுவாங்க, இல்லை பெரிய பெரிய நில ஜோந்தார்கள் கட்டுவாங்க. ஆனால் முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு ஆங்கிலேயர் கட்டிய கோவில் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலுக்கு ஒரு பெருமை இருக்குது தானே? ஆமாம், அவருடைய வியாபாரத்துக்காக கப்பல் போகும்போது அது தரத்தட்டி நின்று போச்சு. அதை இவர் சரி பண்ணினதால் அந்த பொருளை விற்று வெள்ளைக்காரனே இந்த கோயிலை கட்டி வச்சுட்டு போனான். அதுக்கப்புறம் அந்த கல் கூட மீந்து போனது வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது தங்கமாக மாறி போய் அதெல்லாம் ஒரு வரலாறு சொல்லுவாங்க. எல்லாம் முன்னோர்கள் சொன்ன செய்வழி கதை தான். ஆனால் இது வெள்ளைக்காரனால் கட்டின கோயில் தான் இது. இங்கே நிறைய சுதை பொம்மைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து கோவிலே நிர்ணயம் பண்ணதா இல்லை வந்து குலதெய்வக்காரர்கள் நிர்ணயம் பண்ணதா? குலதெய்வக்காரங்க வந்து எல்லாமே வேண்டுதல் நிறைவேறினதுக்கு பிறகு அவங்கவுங்க கட்டி வச்சது தான் சுதை சிற்பங்கள் எல்லாமே. இப்போ நாங்கள் ஒரு 10-12 வருஷமாக இதுக்கு வந்து நாங்கள் பர்மிஷன் கொடுக்கல. அதாவது இது HRMC கோயில், இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோலில் உள்ள கோயில். இது இடத்தினுடைய நெருக்கடி காரணமாக அதுக்கு நாங்கள் எல்லாம் பர்மிஷன் கவர்மெண்ட்டில் கொடுக்கல. பக்தர்களுடைய வழிபாடு தான் எல்லாமே. சரி, நன்றி. சரி.